ஹாய் ஆல், வெல்கம் டு விபி டேரட் தமிழ். இன்னைக்கு நம்ம வீக்லி, அதாவது இன்னைக்கு மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் இந்த வீக்குக்கான ஏஞ்சல் வீக்லி மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வாரத்துக்கான தேவதைகளின் பதில்கள் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 சூஸ் பண்ணணும். நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு இந்த வாரத்துக்கான தேவதைகளோட பதில்கள் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 சூஸ் பண்ணணும். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவதைகளோட பதில்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். ஓகேங்களா? ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ், இதுக்கான மெசேஜ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இது பொருத்தமாக இருந்தால் கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணலாம். அதாவது உங்கள் தேவதைகள்கிட்ட கேளுங்க. அதாவது உங்களோட விருப்பங்கள், உங்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கேளுங்க மனசை விட்டு. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். உங்கள் தேவதைகள் எப்பயுமே உங்கள் கூட தான் இருக்காங்க. அவங்க நீங்கள் கேட்குற உதவியை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்குமே பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் பதில் சொல்லும். ஓகேங்களா? நல்லதாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் திங்ஸாக இருந்தாலும் சரி, யூனிவர்ஸ் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான பதில்களை அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க ஏதாவது ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, யாரோட உதவியாவது கிடைச்சா என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அந்த ஹெல்ப்புக்கான பீப்புளை கூட நீங்கள் ஏஞ்சலவே கேட்கலாம். ஓகேங்களா? அவங்க உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் மெசேஜாக பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆஸ்க் யுவர் ஏஞ்சல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள், வெளியில் பிறர்கிட்ட பகிர்ந்துக்கிற முடியாத சில விஷயங்களை கூட நீங்கள் ஏஞ்சல் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? உங்களோட கேள்விகளை தெளிவாக சொல்லுங்கள், குழப்பாதீங்க. ஏதாவது இந்த வீக்குக்கு ஒரு கொஸ்டின், இதுக்கான விடை எனக்கு இந்த வாரத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு 1 பை 1 உங்களோட கொஸ்டினோ இல்லை உங்களுடைய ஒரு தேவைகளையோ வைங்க. அவங்க 1 பை 1 நிறைவேற்றி கொடுப்பாங்க. அட் அ டைமில் பார்த்திங்கன்னா நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு நிறையா கேள்விகளை கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 பை 1, அதாவது ஒன்று நடந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சிங்க் பண்ணுறாங்க, இண்டிகேட் பண்ணுறாங்க. அது நீங்கள் சத்தமாகவும் சொல்லலாம், அப்படி இல்லாட்டி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அமைதியாக ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் அவங்களோட பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட வைக்கலாம் கோரிக்கையாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்லது அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கான தேங்க்யூவையும் நீங்கள் அந்த தேங்க்ஸையும் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சல் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா அது நடந்துருச்சுன்னா அதுக்கு அவங்களுக்கு நீங்கள் தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. மேலும் மேலும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கான சரியான ஆலோசனையும் சரியான வழிகாட்டுதலையும் அவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கைடன்ஸ் பர்சனையும் உங்களுக்கான ஒரு ஹெல்பிங் பீப்புளையும் நீங்கள் அவங்கக்கிட்ட மனசு விட்டு கேளுங்க. யார் என்னன்னு தெரியாது. யூனிவர்ஸ் நம்மளுக்கு நிறையா டேரெக்டாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஹெல்பிங் பீப்புள் மூலயமா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அப்படி கேட்கும்போது உங்களுக்கான ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வீக் சான்ஸ் இருக்குது. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்குரிய பதில்கள் இந்த வீக்கில் உங்களுக்கு அது கிடைச்சிரும். அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா அதில் ஒரு சில விஷயங்களுக்கான ஆன்சர்ஸ் கூட இந்த வீக் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சல் இண்டிகேட் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். உங்கள் தேவதைகள் கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசுங்க. உங்கள் தேவதைகள் கிட்ட நீங்கள் உங்கள் கோரிக்கையை 1 பை 1 வைங்க. கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி அவங்க வர்றதுக்கான அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறது, இல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நீங்க அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா, அதில கூட உங்களோட ப்ரேயர்ஸ வைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ப்ரேயர்ஸ் தான் வைக்கணும். எடுத்தோனே அவங்கள கொஸ்டின் பண்ணிறவே கூடாது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க ப்ரேயர் வைங்க. அவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. இல்ல ஹெல்பிங் பீப்பிளையோ, கைடன்ஸ் பெர்சனையோ உங்களுக்காக அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி பைல்வான் சூஸ் பண்றவங்களுக்கு இண்டிகேட் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் பைல்வான் சூஸ் பண்றவங்களுக்கு இந்த வீக்குக்கான ஏஞ்சல் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே. அடுத்து பைல் 2 சூஸ் பண்றவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் ஆர் ஏஞ்சல் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்றவங்களுக்கு பி அசெர்ட்டிவ், அதாவது உறுதியோட இருங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுல உறுதியோட இருக்கணும் பைல் 2 சூஸ் பண்றவங்க அப்படின்னா, உங்க சொந்த விஷயங்கள் உங்க சொந்த விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுல நீங்க உறுதியா இருங்க. அனதர் பர்சனை வந்து கேட்டு அது வந்து குழப்பத்துல தான் முடியும். ஸோ நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்றாங்க. பைல் 2 சூஸ் பண்றவங்களுக்கு உங்க ஆசைகளையும் உங்க கனவுகளையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நிறைவேற்றணும். இல்லைன்னா நீங்க வந்து சோர்ந்து போயிட்டீங்கன்னா அதுக்கான வழி கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஞ்சல்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்கும்போதோ, இல்லை ஏஞ்சல் சிங்ஸ், பட்டர்ஃப்ளை, இல்லை தட்டான்பூச்சி, இந்த மாதிரி ஏஞ்சலோட சிங்ஸ், இல்லை மேகங்களோட வர்ணனைகள் வித்தியாசமாக இருக்கும்போது அது எல்லாமே ஏஞ்சலோட சிம்பிள்ஸ் தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரேயர்ஸை ஃபஸ்ட்டு வைங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான கேள்விகளை கேளுங்க. அதுக்கான ஆன்சர் வந்து 1 by 1 நடக்கும். ஆனால் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க நீங்கள் எடுக்கிற முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் அதை கண்டிப்பாக வந்து ஏஞ்சல் நடத்துவாங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. அதாவது உங்களோட சுற்றி இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயும் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக இல்லை ஒரு நியாயத்துக்காக அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்கிறீங்கன்றது உங்களுக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சால் போதும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஏஞ்சல் கிட்ட கேள்வி கேட்கும்போது, இல்லை நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் வைக்கும்போது ஒரு விஷயத்துக்காக வைங்க. அதில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்றதையும் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.